பசுபதி அண்ட் ராகினி ரெண்டு பேரும் சீக்கிரமே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த ரெண்டு ஜந்துக்களும் இருந்துகிட்டு விஜயோட வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை உருவாக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியாத பட்சத்துக்கு காவேரி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது அதை விட ஒரு படி மேல போய் இப்ப விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவு கொண்டு போய் புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனையை காவேரியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தைரியமா எதிர்த்து அழகா அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சாங்க. ஆனா இப்போ புது பிரச்சனை ஒண்ணு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயால தான் வெண்ணிலா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டாங்க. இப்போ அதுதான் விஜயை சுத்தி சுத்தி அடிக்குது. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி விஜய் அப்புறம் ராதா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா, வெண்ணிலா இப்படி பண்ண விஷயத்துக்கு தன்னோட பையனும் உடந்தி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராதா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப ராதா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, விஜய் 1000 தான் இருந்தாலும் அஜய் வந்து உன்னோட தம்பி, சோ அவனுக்கு நீ எந்த ஒரு கெடுதலும் பண்ணிராத அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னம்மா நீங்களும் என்ன எப்படி நினைச்சிட்டீங்க, அவன் என்னோட தம்பி தான் அப்படின்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவனை ஒரு பகடைக்காயா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது முதற்கொண்டு எனக்கு நல்லாவே தெரியுமா. நான் என் மேல வேணா கோவப்படுவேனே தவிர அஜய் மேல என்னைக்கும் கோவப்பட மாட்டேன். அஜய்க்கு என்னைக்குமே நான் எதிராக நிற்க மாட்டேன். அஜய்க்கு எப்பயுமே என்னால் நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே விஜய் சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, இந்த பையனாவது புரிஞ்சுக்கிட்டானே. ஏன்னா அஜய் தான் புரியாம அவங்க கூட சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் வந்து நடக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுதான் செயல்படுறாரு. அது மட்டும் கிடையாது, அஜய்க்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க, விஜயும் அதே தான் ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு வழியா வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சீக்கிரமே இந்த விஷயத்த சாரதாட்ட பேசி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். ஏன்னா காவேரி தான் இந்த விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. காவேரி முதல்ல அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. காவேரி வந்து இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் வெண்ணிலாவால எந்த பிரச்சனையும் வராது. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கும் அதுதான் சரின்னு படுது. ஓகே தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்து காவேரியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதா வேலை அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவங்க இப்படி நல்ல விஷயம் பேசும்போது கூடவே ஒரு கெட்ட விஷயம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட மேனேஜர் கால் பண்ணி கேக்குறாரு, என்ன சார் எப்ப வர்றீங்க ஆபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீங்க நியூஸ் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நியூஸ்லயா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் நம்ம வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வெண்ணிலா பிரச்சனை இப்பதான் சார் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அவர் நடந்த விஷயத்த சொல்ல விஜய்க்கு பெரிய ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க, இப்பதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் டிவில எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, விஜய் உடனே டிவி ஆன் பண்ணி பாக்குறாரு. டிவில விஜய் தான் குற்றவாளி மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. சோ அது மட்டும் இல்லாம வெண்ணிலா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் விஜய்க்கு வந்து தெரிய வருது. சோ விஜய்க்கும் பெரிய ஷாக். ஏன்னா விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கல, என்னடா இது இப்படி புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிட்ட சொல்ல, தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் நீ உடனே இங்க இருந்து கிளம்பிடு, ஏன்னா கண்டிப்பா மறுபடியும் உன்னை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாங்க. சோ நீங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே லாயருக்கு போன் பண்ணி விஜய் கேட்க, லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் தலைமறைவா இருங்க, ஏன்னா தலைமறைவா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால நினைச்ச விஷயத்தை செய்ய முடியாது. சோ அதனால நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் தலைமறைவா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜய்க்கும் அதுதான் சரின்னு படுது. அப்போ அது மட்டும் இல்லாம விஜய் உடனே அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புனா எங்க போறாரு அப்படின்னா, காவேரியை பாக்குறதுக்காக போறாரு. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி கிட்ட போய் வந்து இந்த விஷயத்த சொல்லணும், சொன்னாதான் காவேரியும் அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக விஜய் போறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குமரன் வீட்டுக்கு வராரு. பதறி அடிச்சுட்டு வராரு, காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. காவேரி என்ன மாமா அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்க, இவரே பதட்டத்துல வராரு. சோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, சொல்லல அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாரு, பார் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்க, இப்பதான் காவேரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இங்க ஒரு பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்குது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பதான் ஒரு பிரச்சனையை கஷ்டப்பட்டு முடிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கல, கொஞ்சம் ஆறாமற உட்காரல, அதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம் தான். இந்த பிரச்சனையை அடுத்து எப்படி முடிச்சு எப்படி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இதுலயும் நிறைய சிக்கல் தான் இருக்கும். இதையும் அவ்வளவு ஈஸியாலாம் முடிச்சிட முடியாது. இதுலயும் நிறைய சிக்கல் தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி விஜய் அண்ட் காவேரி சேர போறாங்க, ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வேணுக்கும்னே ஒரு திணிக்கப்பட்டு இந்த பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் இதற்கான
ஆதாரம் எடுத்தோடனே அவங்க கிட்ட ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எடுத்தோடனே அவங்க கிட்ட ஆதாரம் இருக்காது. அதை வச்சு எதுவுமே பண்ண போற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வேணும். விஜய் இந்த தப்பை பண்ணலை, இந்த தப்பை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் விஜயை வந்து வெளியே கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அது விஜய்க்கும் சிக்கல் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எதை வச்சு இப்போ விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம், இந்த முறையும் அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது விஜயோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே ஒரு கேள்விக்குறி ஆக்கிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா விஷயங்கள் திரும்ப திரும்ப பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகள் அவருக்கு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் இதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது அவருக்கும் சிக்கல் தான். அண்ட் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. விஜய் நினச்சா அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் விஜய் ஏன் அந்த விஷயத்த பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க தப்பு தான் பண்றாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம இவங்க தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்றது முதற்கொண்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் விஜய் அமைதியா இருக்கிறது தான் இங்க பெரிய வேடிக்கையா இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் விஜய்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சும் கூட எந்த ஒரு விஷயமுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் இதை வந்து முடிச்சு விடாமல் வச்சிருக்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் விஜய் எப்படி வெளியே வர போகிறாரு, விஜய் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்றது தாங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா அது மட்டும் கிடையாது, இதனால பாதிக்கப்பட போகிறது காவேரியும் தான். காவேரியை வந்து அடுத்து கேட்டு வருவாங்க அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் காவேரியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக போகும்போது காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டில் இருக்கும்போது காவேரி டக்குன்னு உள்ளே கூப்பிட்டு காருக்குள்ளே ஏற்றி காவேரி இங்கே வா, இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ காவேரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரிஞ்சு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே காவேரி இங்கே பாரு, நான் இப்போதைக்கு வெளியே இருக்க முடியாது, லாயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தலைமறைவாக இருங்க, அப்போ தான் இந்த கேஸை நமக்கு சாதகமாக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே சார் நீங்கள் என்ன பண்ணணுமோ எதுனாலும் பண்ணுங்கள், ஆனால் எதுனாலும் பக்காவாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல, அப்போ விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி காவேரி நான் சொல்கிற மாதிரி செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாக இருக்கேன், அப்போ தான் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட ஆறுதல் சொல்ல, காவேரியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. சரிங்க சார் நீங்கள் தலைமறைவாக இருந்தால் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தலைமறைவாக இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் விஜய் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போறாரு? ஏன்னா வெண்ணிலா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சூசைட் பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் விஜய் வந்து சும்மா இருக்கிறார் அப்படின்னா அதை உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் விஜயோட நோக்கம். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெண்ணிலா ஏன் இதை விஷயத்த பண்ணாங்க, ஏன்னா யாரோட தூண்டுதல் பேரில் பண்ணாங்களா இல்லை எதுக்காக இப்படி பண்ணாங்க. இப்போ போலீஸும் பார்த்தீங்கன்னா காவேரியை தேடி வந்துட்டாங்க. காவேரிக்கு என்ன தெரியும், காவேரிக்கு வந்து தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன செய்ய போகிறாங்க விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து? இது சாதாரண பிரச்சனையாக இருந்தது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பசுபதி அண்ட் ராகினி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான ஆப்பு நம்ம விஜய் வைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் விஜய்க்கு பெரிய கோபமாயிரும். ஸோ இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடுத்த கட்டத்தை ஆரம்பிப்பார். ஸோ இதுக்கப்புறம் தாங்க விஜயோட ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாரு, அது மட்டும் இல்லாமல் காவிரியை எப்படி பாதுகாக்க போறார் அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.